இந்த மாதிரி நல்ல மொறுமொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கிற இந்த ப்ரெட்டு வச்சு செய்கிற வடை தாங்க செய்ய போகிறோம். கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள். புதுசாகவும் இருக்கும், சூப்பர் கிறிஸ்பியாகவும் இருக்கும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? வாங்க எப்படி செய்யணும் பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு நான் இது செய்கிறதுக்கு 4 ப்ரெட் எடுத்திருக்கேங்க. இது வந்துட்டு வீட் ப்ரெட்டு. நீங்கள் வந்துட்டு நார்மல் ப்ரெட்டு மைதாவில் செய்வாங்கள்ல, அந்த ப்ரெட் இருந்தாலும் ஓகே. எந்த ப்ரெட்டை வச்சுருந்தாலும் செய்யலாம். இந்த ப்ரெட்டை வந்துட்டு நல்லா அந்த மாதிரி கையிலே வந்து ஃபுல்லாக உதிர்த்து விட்டுருங்க. நல்லா ரவை மாதிரி இருக்கணும், ஃபுல்லாக நல்லா நைஸாக இருக்கணும். கையில் உதிர்த்து விட முடியல அப்படின்னா மிக்சியில் வந்துட்டு பல்ஸ் மூடில் ஒரு 2 டைம் நல்லா அந்த மாதிரி அரைச்சிங்கன்னா கூட அந்த மாதிரி வந்துடும். நான் ஆனால் கையில் இந்த மாதிரி பிசைஞ்சிக்கிட்டேன். இப்போ இதுக்கு 3/4 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அதோட 3 ஸ்பூன் மட்டும் ரவை எடுத்திருக்கேன். வெள்ளை ரவை தாங்க, 3 ஸ்பூனு. இதோட அளவு 3 ஸ்பூனு தாங்க. சேர்த்துட்டு இந்த மாவை மட்டும் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஃபஸ்ட்டே ப்ரெட்டு வந்து லைட்டாக அங்கனங்கன்னா வந்து முழுசாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா நம்ம வந்து அடுத்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அது நல்லா சாஃப்ட் ஆகிரும். இப்போ அதே மாதிரி 3 ஸ்பூனுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மட்டும் துருவிய கேரட்டு, ஒரு பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய். அதோட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு 1 டீஸ்பூன் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு கூட சேர்த்துக்கரலாம். அதோட கொஞ்சமாக மட்டும் மிளகுத்தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் எடுக்கும்போது 1 கப்பு ஃபுல்லாக தண்ணி எடுத்திருந்தேன். பாருங்கள், இந்த அளவுக்கு மட்டும் தண்ணி மிஞ்சி இருக்குது, கொஞ்சமாக மட்டும். இதான் இதோட அளவுங்க. மாவோட பதம் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா டைட்டாக இருக்கணும். அப்படின்னா தான் வந்துட்டு எண்ணெய் குடிக்காது, நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். நம்ம எடுத்து இந்த மாதிரி உருண்டை பண்ணி போடும்போது இந்த மாதிரி இருக்கணும், கையில் ஒட்டாமல் இருக்கணும். தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்காண்டி 1 கப்பு தானே அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு மொத்தமாக ஊற்றிடாதீங்க. இந்த மாதிரி ஓட்டை போட்டு இப்படி போட்டோம் அப்படின்னா எண்ணெயில் அது இப்படி விழுகணும். இப்போ சட்டியை காய வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமேட்டு இப்படி போட்டுக்கிறலாங்க. போடும்போது பார்த்து போட்டுக்கோங்க, கையிலேருந்து எண்ணெய் தெரிச்சிடாமல். இந்த மாதிரி 1 2 மட்டும் போட்டுக்கோங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்லையும் வேண்டாம், ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வேண்டாம். ஏன்னா அரிசி மாவு கொஞ்சம் வேகணும். மற்ற இதெல்லாமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரவை வந்து கிறிஸ்பியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் வேகாட்டாலுமே. அதே மாதிரி ப்ரெட்டும் வந்து ஃபஸ்ட்டே குக் பண்ணி எல்லாம் வந்தது தான். முன்னாடி பின்னாடி நல்லா திருப்பி விட்டு நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமேட்டு எடுத்துக்கிறலாம். முன்னாடி பின்னாடி மட்டும் அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள், பார்க்கும்போதே சூப்பராக இருக்குல்ல. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாதுங்க அந்த மாவோட பதம் வந்துட்டு, அப்படின்னா எண்ணெய் குடிக்கும். இந்த மாதிரி கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்கலைங்க. பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கலரானதுக்கப்புறமேட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா செவக்க விட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக வடை ரெடி ஆயிரும். 4 ப்ரெட்டு இருந்தால் போதுங்க, சூப்பரான வடை செஞ்சிடலாம். நம்ம உளுந்த வடை இதெல்லாம் செய்கிறது தான் ஒரு சில பேருக்கு வராது, பக்குவம் வேணும். அது ஊற வச்சு ஆட்டி கரெக்டான பக்குவத்தில் அரைச்சி எடுக்கணும். இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிறது தான். 4 ப்ரெட்டு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அரிசி மாவு, ஒரு 3 ஸ்பூன் மட்டும் ரவை இருந்தால் போதும். வெங்காயம், கேரட்டு, அதோட கருவேப்பிலை, கொத்தமல்லி தான். பாருங்கள், இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ சூப்பரான வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், எடுத்து வச்சாச்சு. இது மாதிரி ஒரு 4 வடையும் 1 கப்பு டீ இருந்தாலே போதுங்க. சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நல்ல கிறிஸ்பியாக இருந்துச்சு. வெளியே நல்ல மொறுமொறுன்னு, உள்ளே நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.